ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் பெரியவர். அவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை, அவரே செய்வார் ஆண்டவர். அவர் நினைச்சார்னா போதும், அவர் சொன்னா போதும். 100க்கு அதிபதி சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்றான். அப்படி ஒரு விசுவாசம் இருந்தது அல்லவா? எனக்கு நீங்களும் நான் அப்படி ஒரு விசுவாசம் கொள்வோமா? எத்தனை சூழ்நிலை எதிராக வந்தாலும் என் தேவன் எனக்காக எல்லாம் செய்வார் ஆண்டவர், எனக்காக எல்லாம் செய்வார் ஆண்டவர். கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணினவர், என் வாழ்விலே செழிப்பை நீரூற்றை கொடுக்க முடியும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்ற முடியும் ஆண்டவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? கடல் மேல் நடக்கிறவர் அல்லவா? கடல் மேல் நடக்கிறவர் அல்லவா? கடல் மேலும் நடப்பார், கடலுக்கு அடியிலும் நடக்க வைப்பார். கடலுக்கு அடியிலே பாதை உண்டாக்குவார் ஆண்டவர். பாதை உண்டாக்கும் தேவன் அவர். எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர். அவரே பெரியவர். ஹல்லேலூயா. நீர் மூச்சு விட்டால் எல்லாமே மாறி போகும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கைத்தட்டி பாடுங்க. கரத்தின் வல்லமை. ஒருவர் மௌனமா இருக்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், அவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். தம்பி சொல்லுங்க, தம்பி தம்பி. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஆண்டவர் எல்லாம் சொல்றோம். கர்த்தர் நல்லவர். பாடுங்க வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள் கூட பாடுங்க. வாய் திறந்து ஏசப்பா பாடுறதுக்கு உங்க வாய் திறக்கட்டும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஓ சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு காற்றை அனுப்பி அவர் காடை கொடுப்பார். கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கருவி. ஒரு காற்றை அனுப்பி அவர் கரியை கொடுத்தார். கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கருவி. தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். சொல்லுங்க சொல்லுங்க. வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறி போகும், சூழ்நிலைகள் மாறி போகும். ஒரே ஒரு வார்த்தை போதும். லாசருவை வெளியே வாடும் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த வீடே வேற வீடாய் மாறி போனது. துக்க வீடு மகிழ்ச்சியின் வீடாக மாறி போனது. எல்லாம் மாறி போகும். அழுகை மாறி போனது, கண்ணீர் மாறி போனது, நம்பிக்கையின்மை மாறி போனது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று அந்த வீட்டை தலைகீழாக மாற்றி போட்டது. மகிழ்ச்சியாக இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும். நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர். என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். ஆண்டவர் அப்படி செய்ய முடியும் சொல்லுங்க. சத்தத்தவே சொல்லுங்க. ஆண்டவரே, என் நெருக்கம் எல்லாம் ஓடி போகும்.
ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா என் நெருக்கம் ஓடி போகும் ஆண்டவரே, என் துயரம் ஓடி போகும் ஆண்டவரே, என் வியாதி ஓடி போகும் ஆண்டவரே, என் கண்ணீர் மறைந்து போகும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லு. இன்னைக்கு இந்த கால வேளையில நீ விசுவாசத்தோடு கேட்டா இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உனக்கு செய்வார். மகளே, சகோதரா, இந்த காலை ஆராதனை வேளையில உனக்காக ஒரு வார்த்தை சொல்ல அவர் ஆயத்தம். நீ கேட்பாயா? நீ கேட்பாயா ஆண்டவரை பார்த்து? எனக்காக, என் குடும்பத்துக்காக ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த காலையில வரட்டும் ஆண்டவரே. என்ன பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் கவலைகள் மாறுபடி ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. இன்னைக்கு காத்து கிடக்கிற உங்க வார்த்தைக்காக, உங்க வார்த்தைக்காக காத்து கிடக்கிற ஆண்டவரே. என் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே, நெருக்கம் ஓடி போகும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை எல்லாம் மாறி போகும். இது நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனா நடக்கும், நடக்கும், நடக்கும். 1000 பேர் சொன்னாலும் பரவாயில்ல, ஒண்ணு நடக்காதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இதுக்கு முடிவுதான் சொன்னாலும் பரவாயில்ல. ஆமென், ஹalleluya. சார், உங்களை பார்த்து சொல்லலாம், நீ என்ன செய்ய போகிறாய்? உன் எதிர்காலம் என்ன? உன் எதிர்காலம் என்ன? என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு பதில் தான் உண்டு, என் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வாரு. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில பெருசா இருக்குது. உங்களுக்கே நம்பிக்கை எல்லாம் போயிருக்கலாம், நீங்களே சோர்ந்து போய் நம்பிக்கை இருக்கலாம். என்ன செய்ய போகிறோனே தெரியல, எப்படி சமாளிக்க போறேனே தெரியல, இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல, எனக்கு எப்படி நடக்கும் தெரியல, என் வாழ்வின் எதிர்காலம் என்ன என்று நீங்களே பல கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். மத்தவங்க கேட்டாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். சூழ்நிலை எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர், சூழ்நிலை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். Yes Lord. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். எஸ், எனக்கு செய்ய முடியும், எங்களுக்கு செய்ய முடியும், எல்லாம் செய்து முடியும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கை தட்டி, கை தட்டி, கை தட்டி தேவனை உயர்த்தி, தேவனை உயர்த்தி, தேவனை உயர்த்தி. பரிசுத்த ஆவி நம்மில் உண்டு. அவர் நம் நடுவிலே உலாவுகிற தேவன். தம்பி சொல்லு, தம்பி சொல்லு, வேடிக்கை பார்க்காத, கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படியே ஏதோ வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்ணை திறக்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாரு. அதுதான் ஆசீர்வாதம். சின்ன பிள்ளைகள் நல்ல கண்ணை மூடி கர்த்தரை துதிக்க பழகுங்க. பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவாரு. சின்ன பிள்ளைகள் துதிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய வல்லமை ஆண்டவர் தருவாரு. ஆமென். கண்ணீரோடு, அழுகையோடு, தாகத்தோடு, கதறலோடு, வாஞ்சையோடு கர்த்தரை துதிங்க. ஒரு வாஞ்சையோடு கர்த்தரை துதிங்க, ஒரு வாஞ்சையோடு கர்த்தரை துதிங்க. கண்களை தார தாரையா கண்ணீர் ஓடட்டும். உன் கண்ணில் கண்ணீர் ஓடட்டும். கர்த்தர் சமூகத்துல, உன் சமூகத்துல, கர்த்தர் சமூகத்துல கண்ணீர் ஓடட்டும். கட்டவிழ்கிறவர் இன்னைக்கு கட்டவிழ்ப்பார் ஆண்டவர். கட்டவிழ்ப்பார், கட்டவிழ்ப்பார். ஹalleluya, praise the Lord. ஆண்டவரே, பிறந்த நாள் முதலாய் காத்தார், தோளில் சுமந்தார், தகப்பனை போல நம்ம மேல பாசம் வைத்தார். ஹalleluya. தீங்கு நாட்களிலே அவருடைய கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வைத்தார். கண்மலையின் மேல என்ன உயர்த்தி வச்சார். நிறைய பேர் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க அற்பமா. அந்த பார்வையை கர்த்தர் மாத்தினார். அந்த பார்வையை கர்த்தர் மாத்திருக்காரு. இத்தனை பேர் சொல்றீங்க, உங்களை பார்க்கிற கண்கள், அந்த பார்வை மாறும். உன்னை அற்பமா பார்த்த கண்களுடைய பார்வை மாறும் மகளே. அற்பமா உன்னை பார்த்த கண்கள் பார்வை மாறும். ஆச்சரியமா உன்னை பார்க்க வைப்பார் ஆண்டவர். ஆச்சரியமா பார்க்க வைப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா சகோதரா? ஒரு மாதிரி பார்த்த கண்கள் எல்லாம் ஆச்சரியமா உன்னை பார்க்கும். ஓ, பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாச வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே,
தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் தான். நல்லா தான் குடும்பம் போயிட்டு இருந்துச்சு, எல்லா சூழ்நிலை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வருமானம் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, திருப்தி இருந்துச்சு. ஆனா திடீர்னு அந்த சூழ்நிலை மாறி கொடும் காற்று, பெரும் காற்று குடும்பத்துக்குள்ள. ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, அந்த கொடுங்காற்று மத்தியிலையும் அப்பா என்ன கீழே விடல, அவர் கையில என்ன வச்சிட்டாரு. இதோடு முடிஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் முடிய பண்ணல. இன்னைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கொடுங்காற்று வந்தது உண்மைதான், பெரும் காற்று வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தர் என்னை கீழே விடல, கர்த்தர் என்னை கீழே விடல. என் ஜீவனை காத்தார், இதுவரை வைத்திருக்கிறார், இதுவரை நடத்துகிறாரு. கட்சிக்கிற சிங்கத்துக்கு ஓனாய்க்கு தப்புவித்தார் ஆண்டவர், என்னை விடல. தீங்கு நாளில அவர் கூடாரத்தில் என்னை மறைத்து வைத்தார். நான் இதுவரைக்கும் ஓடி வந்தது அவர் கிருபையில தான். ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புதுப்பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறக்கு முன்னமே என் பேரை அறிந்தீரே, அபயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அபயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. உன்னிடம் உள்ளதை உன்னிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. எல்லாரும் சொல்றீங்களா? பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. எஸ், எத்தனை பேர் மனசுல இருந்து சொல்றீங்க? கை உயர்த்தி ஒரு முறை கண்களை மூடி கையை உயர்த்தி முடிஞ்சா எழுமி நின்று, ஆண்டவரே இன்னைக்கு இந்த கால வேளையில நாங்கள் முழுமையா கர்த்தரை நம்புறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ், மெலித்தா தீவில் பவுல் கப்பல் சேதம் உண்டாகி பவுலும் அவனை சார்ந்தவர்களும் கரை ஒதுங்கினார்கள்.
எப்படியோ மரிக்க வேண்டியவர்கள் பிழைத்தார்கள். ஏதோ கொஞ்சம் குளிர், விறகு மூட்டி அனல் காய்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே பவுலும் கொஞ்சம் கொண்டு வந்து விறகு போடுகிறார். அதிலே ஒரு பாம்பு அவனை கை கடித்து விட்டது. அவனை பார்த்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், சாவு இவனை விடவில்லை, கடல் சேதத்தை தப்பி இங்கே வந்திருக்கிறான், ஆனால் இப்பொழுது சாகப் போகிறான் என்று எல்லாரும் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட அந்த பாம்பு கடித்தால் மரித்து போவார்கள் என்று அந்த மெலித்தா தீவு மக்களுக்கு தெரியும். எல்லாரும் அவனே பார்க்கிறாங்க. இன்று போல் அன்றைக்கு வைத்தியம் இல்லை. பார்த்து கொண்டிருக்கும் போது சட்டென்ற விழுவான் என்று எதிர்பார்த்தாங்க. ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. அந்த பாம்பு சில நிமிடங்கள் தான், வினாடிகள் தான். கொடுமையான விஷம் நிறைந்தது. பவுல் ஒரு சேதம் வராமல் என்று கொண்டிருக்கிறார். ஒரு சேதம் அவனுக்கு வரவில்லை. பாம்பை உதறி தள்ளிவிட்டு நிற்கிறார். இதுவரை அவனை பார்த்த பார்வை வேறு. இப்போது அவனை பார்த்து இவன் தேவனாயிருப்பானோ என்று பார்த்தார்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்த பார்வை மாறும். நான் மறுபடியும் சொல்றேன், இதுவரை உங்களை பார்த்த பார்வை மாறும். இவன் சபிக்கப்பட்டவன் பார்த்த பார்வை, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பார்க்க வைப்பார்கள். கதை முடிந்தது என்று பார்த்த பார்வை இல்லை தொடர்கிறது என்று பார்க்க வைப்பார் ஆண்டவர். இந்த காலவேளையில கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களை பார்த்த மக்களுடைய பார்வையை கர்த்தர் மாற பண்ணுவார். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர். ரெண்டு கையை தட்டி மறுபடியும் ஒரு முறை கர்த்தரை தோத்திரம் பண்ணிடுவோமா? எஸ் 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 என்று செய்வார். சத்துருக்கள் உன்னை பார்ப்பாங்க. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு இழவிடவில்லை.